தோனி மாதிரி சிக்ஸ் அடிக்கிறது, ரொனால்டோ மாதிரி கிக் அடிக்கிறதுன்னு இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஜெக்டை அதிக வேகத்தில் நம்ம காற்றுல லான்ச் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கொடுக்குற எனர்ஜியை வச்சு ஒரு சர்டன் ஹைட் ட்ராவல் பண்ணிட்டு எர்த்தோட கிராவிட்டினால அந்த ஆப்ஜெக்ட் கீழே விழுந்துடும். ஸோ நம்ம தோனி அடிக்கிற சிக்ஸோட கிராஃப் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தான் பாராபோலிக் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவே ஒரு ஷட்டில் காக்கை காற்றுல வேகமாக ஹிட் பண்ணும்போது இனிஷியலி அது அதிக வேகத்துக்கு ட்ராவல் பண்ணும். இதுவும் ஒரு பாராபோலிக் பாத்தை தான் ஃபார்ம் பண்ண போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அதோட கிராஃப் ட்ராப் ஆகிடும். இது ஏன் கிட்ட இல்லாதது இவன் கிட்ட என்ன இருக்குது? அண்ட் இது எப்படி ஒரு பேட்மிண்டன் பிளேயருடைய ரியாக்ஷன் டைம் ஐ பிளிங்க் பண்ணுற அளவுக்கு வேகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ரோல். இந்த ஷட்டில் காக் ஏன் இவ்வளோ வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல டெர்மினல் வெலாசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்காக மே மாதம் மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போய் ஹெலிகாப்டர்லேருந்து பேர் கிரில்ஸ் மாதிரி ஒரு ஸ்கை டைவிங்கை போகிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போது நீங்கள் ஃப்ரீ ஃபால் ஆகிறப்போ இனிஷியலாக நம்ம எர்த்தோட கிராவிட்டினால வேகமாக ஆக்சிலரேட் ஆகிட்டு கீழே விழ ஆரம்பிப்போம். ஆனால் இப்படி நம்ம வேகமாக கீழே விழுறப்போ நம்மளை சுற்றி இருக்கிற ஏர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆக்சிலரேட் ஆகிற வேகத்தை ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்மளை கீழே பிடிச்சி இருக்கிற கிராவிடேஷனல் புல்லை இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் பேலன்ஸ் பண்ணிடும். இதனால் நம்ம ஆக்சிலரேட் ஆகாமல் ஒரு கான்ஸ்டன்ட்டான வெலாசிட்டியில் தான் கீழே வந்து விழும். இந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை தான் டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆள் இல்லாத ரோட்டில் ஆக்சிலரேட்டர் அதிகமாக கொடுத்து வேகமாக வண்டி ஓட்டிட்டு போகிற நாம டக்குன்னு ஒரு ஸ்பீட் லிமிட் போர்டை பார்த்த உடனே என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஸ்பீடை குறைச்சிக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வண்டி ஓட்டுவோம்ல, அந்த மாதிரி காற்றுல கீழே விழுகிற பொருளுக்கு இருக்கிற ஒரு ஸ்பீட் லிமிட் தான் இந்த டெர்மினல் வெலாசிட்டி. அப்பேற்பட்ட இந்த டெர்மினல் வெலாசிட்டியை இந்த ஷட்டில் காக் பேட்மிண்டன் பிளேயர் ஸ்மாஷ் அடித்து அடுத்த செகண்டே ரீச் பண்ணிவிடும். தேங்க்யூ படி. இவன் யாருன்னு பார்க்குறீங்களா? இவன் தான் ஒரு வாக்கிங் ரோபோட். இந்த வாக்கிங் ரோபோட்டை எங்கள் சிட்டி மேக்கர் ஸ்கூல் ப்ரோக்ராமில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் பில்ட் பண்ணான். இதே மாதிரி 200+ STEM ப்ராஜெக்ட்ஸை உங்கள் பசங்களும் பில்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுடைய 1-on-1 டெமோ செஷன் அட்டென்ட் பண்ணுங்கள். அந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட சிட்டி மேக்கர் ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. டெமோ செஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாய். ஆமாம், எங்கே விட்டோம்? டெர்மினல் வெலாசிட்டி. இதுக்கு காரணம் இந்த ஷட்டில் காக்கில் யூஸ் பண்ணுற ஃபெதர்ஸ். இந்த ஷட்டில் காக்கில் யூஸ் பண்ணுற டக் ஃபெதர்ஸ். இது ஒரு ஹை ட்ராக் கோஎஃபிஷியன்ட் இருக்கிற ஆப்ஜெக்ட். அதாவது இது காற்றுல ட்ராவல் பண்ணும்போது ஒரு நார்மல் கிரிக்கெட் பாலை விட அதிக ட்ராகை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஒரு கிரிக்கெட் பாலுடைய ட்ராக் கோஎஃபிஷியன்ட் 0.3லேருந்து 0.5 வரைக்கும் இருக்கும். அதுவே ஒரு ஷட்டில் காக்குடைய ட்ராக் கோஎஃபிஷியன்ட் 0.6லேருந்து 1.2 வரையும் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஒரு சர்டன் ஹைட்லேருந்து ட்ராப் பண்ண அப்படின்னா இந்த ஷட்டில் காக் அதிக ட்ராகை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு பொறுமையாக கீழே விழும். ஆனால் இந்த கிரிக்கெட் பால் கம்மியான ட்ராகை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வேகமாக கீழே விழும். இப்படி ஏர் ட்ராக்னால சீக்கிரமாக டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் பண்ணுற இந்த ஷட்டில் காக் ஆக்சிலரேட் ஆகாமல் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கீழே விழும். அதனால தான் ஷட்டில் காக்கோட கிராஃப் ஒரு பாராபோலா ஃபார்ம் பண்ணாமல் ஏசிமெட்ரிக்காக சீக்கிரம் முடிஞ்சு. அப்போது தோனி அடிக்கிற 6 டெர்மினல் வெலாசிட்டி அட்டைனே பண்ணாதான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். தி ஆன்சர் இஸ் பண்ணாது. நம்ம ஒரு 6 அடிக்கும்போது அந்த பாலுக்கு கொடுத்த மொமெண்டம் கம்ப்ளீட்டாக முடியறதுக்கு முன்னாடியே அந்த பால் கிரவுண்டில் விழுந்து இட்ஸ் அ 6 அப்படின்னு சொல்லி நம்ம கத்த ஆரம்பிச்சிருவோம். நம்ம கொடுத்த மொமெண்டமில் அந்த பால் அழகாக ஒரு பாராபோலா போட்டு கீழே விழுந்துடும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பாலோட ட்ரெஜெக்டரியை கிராவிட்டி தான் மோஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஷட்டில் காக்குடைய ட்ரெஜெக்டரியை ஏர் ட்ராக் தான் கண்ட்ரோல் பண்ணும். இப்படி இந்த ஷட்டில் காக் அதிக ட்ராக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வெர்டிக்கலாக ட்ராப் ஆகிடுறதுனால இதை ப்ரெடிக்ட் பண்ணி ஹிட் பண்ணுறதுக்கு பேட்மிண்டன் பிளேயர்ஸுடைய ரியாக்ஷன் டைம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். என்னதான் ஸ்போர்ட்ஸில் இந்த ஏர் ட்ராக் ஒரு பெரிய தலைவலியாக இருந்தாலும் ஏர் ட்ராக்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் ஸ்பேஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிற ஸ்பேஸ் கேப்சூல்ஸ் தரையில் சேஃபாக லேண்ட் ஆகிறதுக்கு அதில் அட்டாச் பண்ணியிருக்கிற பேராஷூட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். காற்று மேலே காற்று கீழேன்னு எப்படி ஒரு ஏரோடைனமிக் ட்ராக் ஒரு ஸ்போர்ட்டோட கிராஃபே மாற்றும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். See you in another Spotify வீடியோ. ஏய், என்னடா அதெல்லாம்? ஏய், தேங்க்ஸ்ரா.